ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொபைல்லேருந்தே ஹெச்டிஎஃப்சி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் ஃபர்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட ப்ரைமரி மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க, அதுதான் நல்லது. அடுத்து கீழே டேட் ஆஃப் பர்த்து, அதில் வந்து நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பேன் கார்ட்லேயே ஆதார் கார்ட்லேயே என்னமா இருக்கோ அதே வந்து என்ட்ரு பண்ணுங்கள். கீழே அந்த டிக் பாக்ஸ் இருக்கும், அந்த டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டு கெட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணி கீழே சப்மிட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டரா இல்லை மிஸ்ஸா இல்லை மிஸ்ஸஸா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நேமெல்லாம் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அந்த நேம் மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். சரி, இப்போ ப்ரொசீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். சரி, இது என்ன அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு பேஸ் பண்ணி பெனிஃபிட் சப்சிடி, அதாவது கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்கீமோ ஏதோ ஒன்று லான்ச் பண்ணுறாங்க, இல்லை ஃப்யூச்சரில் லான்ச் பண்ணுறாங்க, ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கிறது, உங்களுக்கு அது வந்து ரெலவெண்ட்டாக இருக்குது உங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிக்கிறோம். அப்புறம் புதுசாக வர்றதும் சேர்த்து தான் எல்லாமே வந்து உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகிக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்ஸும் பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கீம்லாம் அது வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம், வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்றைக்கா ஒரு இடத்துல வந்து தேவைப்படலாம். இது மேலும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கேயாவது செக் பண்ணி கூட பாருங்கள். அடுத்து இப்போ இந்த இடத்துல ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் தட் அப்படிங்கிற அந்த டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே கெட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருந்த அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அப்படி லிங்க் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த ஓடிபி வந்து மொபைலுக்கு வந்திருக்கும். அந்த மொபைல் நம்பரை அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ கொடுத்தோடனே வெரிஃபை இகேஒய்சி அப்படின்னு சொல்லியிருக்கும். உங்களோட அட்ரஸ் வந்து அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபெச் ஆகிடும். ஸோ அப்படி வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ சில ரேர் கேஸஸில் தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஃபெச் ஆகும். ஏன்னா நம்ம ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அது அட்ரஸ் தான் நமக்கு வரும். அந்த அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி அட்ரஸ் வந்து வேறு அப்படின்னா அந்த அட்ரஸையே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அங்கேயே ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ரெசிடென்ஸ் வந்து சொந்த வீடா வாடகை வீடா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொந்த வீடு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ நீங்கள் இருக்க அட்ரஸ், அதாவது கம்யூனிகேஷனுக்கு வந்து நாலு பண்ண ஏதாவது புக்லெட்டோ ஏதோ ஒரு இது வந்து உங்களுக்கு வருது, போஸ்ட்டு வந்து வருது அப்படின்னா அந்த அட்ரஸ் அது வந்து ஆதார் அட்ரஸ் தானா, அதாவது ஆதாரில் இருக்க அட்ரஸும் இப்போ நீங்கள் இருக்க இடமும் வந்து இருக்க அட்ரஸும் சேமா அப்படின்னு கேட்குறாங்க. சேம்னா ஓகே கொடுத்துருங்க. ஆட் நியூ அட்ரஸ் அப்படின்னா ஆதாரில் இருக்க அட்ரஸ் வந்து வேறு, இப்போ நான் இருக்க இடம் வேறு அப்படின்னா ஆட் நியூ அட்ரஸ் கொடுத்துங்க. சேம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, அப்படியே சேம் ஆஸ் பர் ஆதார் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட சிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ப்ளீஸ் செலக்ட் அப்படிங்கிற கீழே உள்ள பிரான்ச்சுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இது உங்களோட ஊர் பக்கத்தில் எது உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அந்த ஊர் பக்கத்தில் இருக்க அந்த பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊர்லேயே பிரான்ச் இருந்தாலும் அதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நான் அப்படியே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அங்கே போய் சால்வ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ண போகிறோம். இது வந்து பக்கத்தில் சேலரி அக்கௌண்ட் இருக்கும் கார்ப்பரேட்டுக்கு. ஸோ நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு தான். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டா இல்லை சேலரிடா என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. உங்கள் விருப்பம் தான். இது யார் வேணால் ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ நான் வந்து சேலரி கொடுத்துக்கிறேன். அப்புறம் உங்களோட கம்பெனி நேம் கேட்குறாங்க. உங்களோட கம்பெனி நேம் எதுவோ அது சும்மா அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட ஆர்கனைசேஷன் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ இருந்தாலும் சரி, உங்களோட சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், நம்ம சேலரி தான் வாங்குறோம்ல, ஸோ அதனால் சேலரி கொடுத்துக்கலாம். அடுத்து பேன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே பாருங்கள் பேன் நேம், உங்களோட பேன் கார்டில் உங்களோட நேம் ஃபுல் நேம் எப்படி இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அப்படியே ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. இதில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா அவசியம் இல்லை. ஸோ கீழே இருக்க அந்த டிக் பாக்ஸில் வந்து நீங்கள் எதுவுமே வந்து பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே ப்ரொசீட் கொடுத்துடலாம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கீங்க அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் வந்து இந்த டிக் பாக்ஸ் வந்து எடுத்து விட்டுடலாம். எடுத்துகிட்டு எஸ்ன்னு கொடுக்கலாம். நீங்கள் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலேயே வந்து இல்லை, சும்மா ஒரு பேசிக் நார்மல் இண்டியன் தான் அப்படின்னா அப்படியே டிஃபால்ட்டாக விட்டு அப்படியே அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் டைப்பு. ஸோ இதில் வந்து 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஹையர் சேவிங்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் மேக்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து
ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் இல்லைனா ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ்னாலும் சரி, எதுனாலும் சரி இவங்க வந்து மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்கல்ல. ஆக்சுவலாக பார்த்தா நான் இன்ன வரைக்கும் வந்து மெயின்டைன் பண்ணதே கிடையாது. சும்மா எப்போயோ ஒரு காசு எடுப்பேன், அவ்வளோதான். சும்மா அப்படி இப்படி சும்மா ட்ரான்சாக்ஷன் இவ்வளோ தான் வச்சுட்ருப்பேனே தவிர இதுக்குன்னு நான் வந்து மந்த்லி பேலன்ஸ் வந்து இப்படி தான் நான் ஹோல்டு பண்ணணும் அப்படிலாம் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம், இதில் வந்து இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாமல் அமௌண்ட்டெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து பெய்டு வீடியோலாம் கிடையாது. இது வந்து என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இன்ன வரைக்கும் இந்த பேங்க்லேருந்து எந்த ஃபீஸுமே வந்து எனக்கு பிடிச்சதே கிடையாது. எல்லாமே ஃப்ரீ தான். ஓசியில் தான் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்லேயே உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், உங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நாமினி நேம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் பண்ணுங்கள். நாமினி ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா இங்கே அந்த டிக் பாக்ஸ் அப்படின்னுங்கிறத செலக்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். சரி, ஓகே கொடுத்துருங்க. இப்போ கொடுத்தாச்சா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்த் பிளேஸ். ஸோ இந்த இடத்துல வந்து இந்தியா தான். ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சிட்டியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஓகே கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதில் வேறு வந்து நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுற வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து அப்படியே இதில் நம்ம எதுவும் என்ட்ரு பண்ண போகிறதில்ல, அப்படியே டிஃபால்ட்டு தான். இப்போ வந்து நம்ம ப்ரொசீட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுவோம். இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பு இது என்ன அப்படின்னா கேவிசி பண்ணணும், வீடியோ கேவிசி. ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கேவிசிலாம் பெரிய ப்ராசஸே கிடையாது. ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களோட மொபைல் நெட்வொர்க் நல்லா வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ரூம்லேயோ இல்லை ஏதோ ஒரு அவுட் சைடு ஏரியாவில் ஒரு வால் செவுத்து பக்கத்தில் உட்காந்துக்குங்க. ஓகேவா? அடுத்து வந்து உங்களோட ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து உங்கள் பேன் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஒரு பேப்பர் ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, கஸ்டமர் ஐடி, ஐஎஃப்எஸ்சி கோடெல்லாம் வந்துடும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. சரி, நான் ப்ளர் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்துருச்சா? நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம வீடியோ கேவிசி பண்ணணும். வீடியோ கேவிசி வந்து நம்ம ஸ்டார்ட் வீடியோ கேவிசி கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீடியோ கேவிசி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா உங்களோட நேம் கேட்பாங்க. அப்படியே வந்து உங்கள் ஃபோனை ஹோல்டு பண்ணி பிடிங்க, நாங்கள் ஒரு செல்ஃபி எடுப்போம் அப்படின்வாங்க. அப்படியே நீங்கள் ஃபோனை ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு செல்ஃபி எடுப்பாங்க. அவ்வளோதான். அடுத்ததாக உங்களோட ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து காமிக்க சொல்லுவாங்க, காமிச்சிருங்க. அடுத்து வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் போட சொல்லுவாங்க லைவாக, அப்படியே சிக்னேச்சர் போட்டுருங்க. அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவும் உங்கள்கிட்ட வந்து கொஸ்டின்லாம் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா எக்ஸாம் வச்சுட்ருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேர் இதை வந்து ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி வீடியோ கேவிசி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் சொல்கிறேன், இது பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. எந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் இது ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். வேறு எந்த கேள்வியும் கிடையாது. சரியா? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ்.